திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள வடலிவிளை கிராமத்தில் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டுகளில் ஒன்றான இளவட்ட கல் தூக்கும் போட்டி வெகு உற்சாகமாக நடத்தப்பட்டது. பல்வேறு எடை கொண்ட இளவட்ட கற்களை ஆண்களும் பெண்களும் அனாயசமாக தூக்கி பரிசுகளை தட்டி சென்றனர். தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பண்டிகை நாட்களில் இளவட்டக்கல் தூக்கும் போட்டி பல நூற்றாண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. இளவட்டக்கல்லை தூக்கும் ஆணுக்கு மட்டுமே தங்கள் வீட்டுப் பெண்ணை மணமுடித்து கொடுத்த வழக்கமும் தமிழ்ச் சமூகத்தில் இருந்தது. இந்த வழமை ஒளிந்துவிட்டாலும் இளவட்டக்கல்லை தூக்கி தங்கள் உடல் வலிமையை பறைசாற்றும் வழக்கம் இன்றும் தொடர்கிறது. இதன் தொடர்ச்சியாக பொங்கல் பண்டிகையை ஒட்டி நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே உள்ள வடலிவிளை கிராமத்தில் இளவட்டக்கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது. உரல் தூக்கும் போட்டியும் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் ஆண்களும் பெண்களும் பங்கேற்று தங்கள் உடல் வலிமையை நிரூபித்தனர். ஐம்பத்தைந்து கிலோ எடை கொண்ட இளவட்டக்கல்லை பெண்கள் பிரிவில் ராஜகுமாரி என்பவர் 23 முறை தனது கழுத்தை சுற்றி முதலிடம் பிடித்தார். ஆண்களுக்கான 98 கிலோ எடை கொண்ட கற்களை தூக்கும் பிரிவில் முதல் பரிசை விக்னேஸ்வரன் வென்றார். இரண்டாவது இடத்தை பாலகிருஷ்ணன் பிடித்தார். இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் தம்பதிகள் உற்சாகமாக பங்கேற்றனர். சந்தைப்பேட்டை பகுதியில் மனைவியை கணவன் தூக்கியபடி நடந்து செல்லும் வினோதப் போட்டி நடைபெற்றது. இதில் 7 இளம் தம்பதிகள் கலந்து கொண்டனர். 2 நிமிடம் கடந்த நிலையில் ஒவ்வொருவராக தங்களால் முடியவில்லை என மனைவியை இறக்கிவிட்டுக் கொண்டே இருந்தனர். இறுதி வரை மனைவியை இறக்கிவிடாமல் தூக்கிக் கொண்டு நடந்த ரஞ்சித் வினிதா தம்பதி வெற்றி பெற்றனர். பின்பு கணவனை மனைவி தூக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் கணவனை தூக்க முடியாமல் பெண்கள் திணறினர். இதனால் அந்த போட்டி கைவிடப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.